அனைவருக்கும் எனது 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனது பாசத்திற்குரிய அருமை தம்பி ரெவரண்ட் ஃபாதர் செல்வம் அவர்களே, இங்கே அருமையாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து கொடுத்து இந்த ஹெட்மாஸ்டர் அவர்களே, இங்கே இருக்கிற மற்ற ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, என்னோடு எங்கள் ஜம்புகேஸ்வரம் கிளப்பிலிருந்து வந்திருக்கிற என்னுடைய சக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன், ஆனால் நீங்களே எல்லாம் தரவாக இருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக உங்களுக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடியை பற்றி சொல்லணும்னு நினச்சா நீங்கள் கொடியை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி சுதந்திரத்தை பற்றி சொல்லணும்னா சுதந்திரத்தை பற்றி அருமையாக வந்து பேசிட்டு போயிட்டீங்க. இல்லை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எல்லாருமே தயாராக இருக்கிறீங்க. எந்த நிகழ்ச்சிக்கும் நாங்கள், அதாவது எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏர்போர்ட்ஸில் இருக்கும்போது இந்த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் லெஸ் யூ ப்ளீட் இன் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது அமைதியான காலத்தில் அதிகமாக வேர்வையை நம்ம சிந்துறதை விட குறைஞ்ச ரத்தத்தை தான் நம்ம வந்து சண்டை வரும்போது இழக்க போகிறோம் அப்படிங்கிறது அதனுடைய ஷார்ட் ஃபார்மு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, படையை தயாராக வச்சுக்கிறதுக்காண்டி அதிகமான எக்ஸசைஸ் கொடுத்து அவங்களுக்கு திரும்ப 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 எப்படியெல்லாம் வந்தால் எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணும், எதிரியை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அதிகமான ஸ்வெட்டிங், அதிகமான வேலை, கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வரும். அதை மாதிரி வீரர்கள் எப்படி 24 மணி நேரம் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய இப்போ இந்த செயலிருந்து எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நினச்சது வந்து கொடியை பற்றி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதை விட தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி சொல்லலாம்னு நினச்சிட்டு வந்தேன். சுதந்திர போராட்ட வீரர்களில் எல்லாரையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. நான் சொல்ல வேண்டியது அதிகமாக இல்லை. இன்னொன்று என்னதுன்னா, எல்லாருக்கும் நமக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒன்று தான். எல்லாரையும் பற்றி சொல்லட்டாலும் ஒரு சிலரை பற்றியாவது நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல ஒரு பெரிய நன்மை பிறந்துச்சு. என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய வரலாறு காணாத ஒரு நன்மை எனக்கு கடந்துச்சு. என்னன்னு தெரியுமா? இந்தியா அப்படிங்கிற நாடு பிறந்துச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுனால தான் இந்தியாங்கிற நாடு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாடு எப்படி இருந்துச்சு? மன்னர்களாலையும் மற்றவர்களாலையும் ஆளப்பட்டு வந்தது. வடக்கேசில் அவுரங்கசீப்பு, இன்னும் எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க. அக்பர், அவுரங்கசீப்பு மாதிரி மன்னர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம தமிழ்நாடே வந்து சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு 3 மன்னர்கள் ஆண்டாங்க. அதே மாதிரி கொங்கு தேசம், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு அரசாட்சிகள் இருந்துச்சு. இப்படி தனித்தனியாக இருந்த காரணத்தினால தான் கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்கிறேன்னு வந்து அவங்க கால் ஊன்றதுக்கு தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு இருந்ததுனால அவங்களுக்கு வழி உறுத்துச்சு. இது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஏற்கனவே தெரிஞ்ச வரலாறு வந்து நம்ம புரட்டி பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து அடிமைப்பட்டாங்க. இதே நேரத்தில் சைனா வந்து அடிமைப்படலை. சைனாலையும் மன்னர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் சைனா ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்படலை. தெரியுமா உங்களுக்கு? கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன சொன்ன பெருமையா, கிழக்கிற உதிக்கிற சூரியன் இப்போ மேற்க மறையிறது வரைக்கும் என்னுடைய தேசம் தான் அப்படின்னு சொன்னான். ஆனால் சைனாவை வந்து அவனால் கைப்பற்ற முடியலை. அவன் அங்கேயும் போய் வாணிபம் செய்ய போனான். ஆனால் அங்கே இருந்த அரசர்கள் வந்து ஒற்றுமையாகவும், அரசர்கள் நிறைய பேர் இல்லை, ஒரு அரசன் தான். அதனால பீச்சியை தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்த அரசன் என்ன பண்ணானுங்க, அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தானுங்க. மக்கள் வந்து ஒற்றுமையாக வச்சுருந்தானுங்க. அதனால அவனுங்களை வியாபாரம் பண்ணிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு அனுப்பிட்டானுங்க. அவனுங்களை அடிமை பண்ண முடியல. ஆனால் நம்ம வந்து பிரிஞ்சு இருந்ததுனால இந்த இந்தியா வந்து ஏறக்குறைய எத்தனையோ துக்குடா சின்ன 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 நாடுகளாக பிரிஞ்சு இருந்துச்சு. அதனால் அவன் வந்து ஈஸியாக ஒருத்தனை வந்து அடிமைப்படுத்தினான் ஃபஸ்ட்டு. அப்போ ஒருத்தனை அடிமைப்படுத்தினோடனே அவன் என்ன நினச்சான், பரவாயில்லடா அவன் அடிமையாயிட்டான் அப்படின்னு மற்ற அரசர்கள் நினச்சாங்க. அவன் சரி அவனுக்காண்டி நம்ம போய் போராடுவோம் அப்படின்னு அவன் எதுவுமே பண்ணலை. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக இருக்கும்போது மற்றவனை பற்றி விட்டு கொடுத்த ஒரே காரணத்தினால தான் என்ன ஆகிப்போச்சு, இந்தியா வந்து அடிமைப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துருச்சு.
நம்மளுடைய ஒற்றுமை இன்மை காரணம்னா முதல்ல இந்தியா அடிமைப்படுறது. இந்தியாவா இல்லை அந்த டைம்ல எல்லாம் தனித்தனியாக இருந்தது, இன்க்ளூடிங் பாகிஸ்தான். பாகிஸ்தானே அப்போ இந்தியாவில் சேர்ந்தது தான், ஒரே நாடாக தான் இருந்தது. ஆனால் எல்லாம் இப்போ தனித்தனியாக ஆனதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இல்லை, மற்றவங்களை காப்பாற்ற முடியாத ஒரே காரணத்தினால தான் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனிக்கு அடிமையானது. இது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, அடிமைப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் 400 வருடங்களுக்கு மேலே அவங்க ஆள்றதுக்கு நம்ம விட்டோம். அப்போ கூட நமக்கு நமக்கு தான் என்ன, நம்மளுடைய முன்னோர்களுக்கு அல்லது அதை ஆண்ட அரசர்களுக்கு தன்னுடைய அரசாட்சியெல்லாம் விட்டு கொடுத்துருமே அப்படின்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வந்துச்சு. லைக் திப்பு சுல்தான், இங்கே இருக்கிற வேலு நாச்சியார், இது மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதனுடைய தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்தினால தான் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எதிர்த்து போராடினாங்க. ஆனால் தனித்தனியாக போராட ஆரம்பிச்சதுனால அங்கேயும் அவங்க தோற்று போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. அப்போ நம்மளையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வந்தாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தார். யார் அது? அவர் தான் மகாத்மா காந்தி. உங்களுக்கு தெரியுதா? அப்போ இந்தியா தேசத்தை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி நம்மளையெல்லாம் அவங்களுக்கு எதிராக போராட வச்சு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு ஒருத்தர் எங்கேருந்து வந்தார்? இந்தியர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அங்கே போய் அவமானப்பட்டு ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரே விரக்தியோட மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு மக்களை இருந்த தலைவர்கள்லாம் சந்தித்து பேசி, இங்கே பாரு நம்ம துப்பாக்கி எடுத்து அல்லது மற்றபடி வேறு ஏதாவது பண்ணி அவங்கள தோக்கடிக்க முடியாது. நம்ம என்ன செய்யலாம், நம்ம தலைவர்களை ஒன்றுபடுத்தி அவங்களுக்கு எதிராக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் சுதந்திரத்தை வாங்கலாம் அப்படின்னு அவர் நேருகிட்ட பேசினார். அது மாதிரி அப்போ இருந்த எல்லாரையும் சேர்த்து ஒருங்கிணைச்சார். ஒருங்கிணைச்சு இந்த தேசமே எதில் ஒற்றுமையாக நின்றுச்சு? 1940 ஆரம்பித்த எதில் ஒற்றுமையாக நின்றுச்சு? வெள்ளையனே வெளியேறு திட்டம் தெரியுமில்ல? யார் கொண்டு வந்தது? காந்திஜி. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரே விவாதம் இருந்தார். ஆகையினால அந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தான் மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆடுவோம் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு பாரதியார் பாடினார் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அவர் ரொம்ப தொலைநோக்கு சிந்தனை உடையவர், அதனால அந்த பாட்டை பாடினார். இது மாதிரி தியாகிகள் நமக்காண்டி ஒரே ஒரு தியாகிகளை பற்றி சொல்லணும்னு நினச்சா நம்ம வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் இயற்கையிலேயே அவங்க குடும்பம் பெரிய ரிச்சஸ்ட் பீப்புள். அவர் என்ன செஞ்சார், தனியாக ஒரு நீராவி கப்பலை உருவாக்கி இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடுவில் நீராவி கப்பலை அவரே ஓட்டினார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அவன் என்ன குழிகளோடு இருந்தான், கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் எங்கள் பொறுப்பு, விற்கிறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம், நீ விற்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், நீ என்ன செய்யணும், நாங்கள் கொடுக்குற பொருளை நீ வாங்கிக்கிறமே தவிர நீ எதுவும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய ஒரே எண்ணமாக இருந்துச்சு. அதை எதிர்த்து தான் போராடினவர் தான் யார்? வ.உ. சிதம்பரனார். தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு கப்பல் தயார் பண்ணி இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நமக்கு கப்பல் போராடினாங்க. அதில் நமக்கு அது ஒரு துக்க நாள் தான். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சிட்டுமே தவிர நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த மக்கள் பிரியும் போது அப்பா அம்மா அங்கே பிள்ளைங்க இங்கே, இது மாதிரி பிரிவினையை தாங்க முடியாத ஒரு நிலைமை அப்போ இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப துக்கமாக அழுதாங்க, பேரண்ட்ஸை விட்டுட்டு வர்றமே அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டுட்டு வர்றமேன்னு சொல்லிட்டு அழுதாங்க. இவ்வளவு இடைஞ்சலுக்கு மத்தியில் நம்ம பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வந்தே பாரத் அப்படின்னு சொல்லுவோம், வந்தே மாதரம்னு சொல்கிறோம்ல. வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? வந்தே மாதரம் கத்துறோமே, என்ன அர்த்தம்? வந்தே அப்படின்னா நான் உங்களை வணங்குகிறேன், இந்த தாய் நாட்டை வணங்குகிறேன், தாய் நாட்டை மதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மாதரம்னா தாய் நாடு, மாதரம் அதாவது மதருக்கு ஈக்குவல், நம்ம தாய்க்கு ஈக்குவலாக நம்ம நாட்டை போடுறதுனால வந்தே மாதரம், இந்த நாட்டை நான்
மதிக்கிறேன், இந்த நாட்டை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் வந்தே மாதவனுடைய அர்த்தம். ஸோ அதனால் நம்ம வந்து தமிழ் பேசுகிறதுனால இன்னொரு லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்கிறதுனால சில முக்கியமான இதுகளை கூட நம்ம வந்து மறந்துடுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த நாட்டில் அந்த சமயத்தில் நம்ம சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டவர்கள் சொன்ன வார்த்தைகள், அதுகளை நம்ம மறக்கக்கூடாது. அது ஏற்கனவே இந்த பாட்டு பாடி ஒரு பெங்காலி புலவர்னால பாடப்பட்ட வந்தே மாதரம் பாடல் வந்து இன்றைக்கு வந்து 150வது ஆண்டுகளை நிறைவாக கொண்டாடுகிறோம். அதனால தான் கவர்மெண்ட்டில் கூட வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடணும் அப்படின்னு ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி எனக்கு அருமையான கொடியேற்றி இந்த சுதந்திர தினத்தில் வந்து கொடியேற்றி வாய்ப்பு கொடுத்து நான் கேட்ட உடனே தம்பி செல்வம் எனக்கு உடனே வாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், மேக் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் கிளப்பு சார்பாகவும் என் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, அவர் சொன்ன உடனே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண நம்ம ஹெட்மாஸ்டர் அவர்களுக்கும் நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் கூறி நமது நன்றி, வணக்கம். சுதந்திர உரையை சிறப்பாக கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு மேலாக சிறப்பாக ஆற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சம்புகேஸ்வரம் தலைவர் திருவள்ளார் பத்திநாதன் ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை 1994-96 உங்கள் இல்லத்தில் நான் சந்திச்சிருக்கேன். அப்புறம் பேசணும் எதுக்காண்டி வந்தேன்னு சொல்கிறேன். இந்த அவையில் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள் இல்லை. திருச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய விழாவில் எங்களுடைய மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள் 80க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் நடனமாட சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, அதனால் கோச்சிக்காதீங்க சார். அங்கேயும் எங்கள் மாணவருடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்து நீங்கள் சிறப்பாக உரையாற்றி இருக்கின்றீர்கள். பள்ளிக்கு நிறைய உதவிகள் செய்வதாக வாக்கு தந்தையவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி, சின்ன கூட்டம் இருந்தாலும் நாங்கள் பெரிய கூட்டம் 1800 பேர் காம்பஸில் இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் இன்னும் வரக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பள்ளி தாராள தந்தை நிர்வாகத்தின் சார்பாக கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்போது தாராள தந்தை அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.